அந்த கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா நான் மாத்திக்கிட போறேன். அதானே இது உரையாடல்ல தானே. கட்சியுடைய கோட்பாடு என்ன? தமிழர்கள் நீங்க தமிழர்கள் அப்படிங்கறத யாரை வச்சு இட போடுறீங்க? என்ன வரையறை? இவங்க யாருமே தமிழர் கிடையாது. யாரு சைவர்கள் சொல்லக்கூடிய அந்த சைவ பிராமணர் யாருமே தமிழர் கிடையாது. இந்த பார்ப்பனர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் சரி, நான் என்ன சொல்றேன்னா அது எந்த தமிழ் பார்ப்பனர்ல எந்த மரபணு சார்ந்து வராங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன? எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சிட்டு தான் பயணிப்போம். அப்ப அது நாம் தமிழ் கட்சியின் பேர் வைக்க வேண்டியது இல்லையா? நாம் இந்தியர்னு வச்சுங்க, நாம் திராவிடருக்கு இன்னொரு படிநிலைக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் எனக்காக அவங்க நாம் தமிழர்ல வந்து போட்டிட்டு அவர்களுடைய பிரதிநிதியா தானே வர்றாங்க. அவங்க தனியா கட்சி வைக்கலாம்ங்கிறீங்க. அதுக்கு பதிலாக அவங்க நாம் தமிழர் வேண்டாம். இப்போ ஒரு எம்எல்ஏ ஆவான், நாளைக்கு அவனே சிஎம் ஆவான் இல்லையா? நீங்க சீமான ஆதரிக்க தானே செய்றீங்க. உயிர் ஆதரிக்கன்னு சொல்றோம்ல, நம்ம அப்படி இப்படி ஆதரிக்கல, உயிர் ஆதரிக்க. இவ்வளவு கோபம் வருதுன்னா அங்க நடக்கிறது நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் இலா தமிழடியான் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சிறப்பு, மகிழ்ச்சி. உங்களுடைய பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். குறிப்பாக நேரடியாக பேரில் நம்ம வந்து சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிவிப்பு, அப்புறம் அவருடைய பார்ப்பன கடப்பாறை அப்படிங்கிற பேச்சு, அது எல்லாத்தையும் வச்சு விமர்சித்து நீங்கள் அடிப்படையில் சீமான் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு வரலாம். அதாவது உங்களுடைய பதிவுகள் வந்து ஒரு நட்பு முரணாக தான் வந்து இருந்தது. நீங்கள் சீமான் அவர்களே வெறுக்கல. சீமானும் வெறுக்கல, அவரை ஆதரிக்கிறீங்க மீது. அதாவது ஒரு உயிர்ப்பான பற்றுதல் கொண்டவர்கள். ஆனால் வந்து அவருடைய கருத்துக்கள்ல, அவருடைய முன்னெடுப்புகள்ல உங்களுக்கு முரண் இருக்கு. அது சாதாரணமான பற்று கூட இல்லை. தமிழ் தேசியத்திற்கு ஒரு மிகப்பெரிய கனவாக பார்க்கப்பட்டவர் தான் சீமான். எல்லா பக்கமும் நம்பிக்கை சிதைந்த பிறகு இறுதி கட்டத்துல நம்ம பார்த்த ஒரு பெம்மான் அப்படிதான் பார்த்தோம். எல்லாரும் வந்து அண்ணான்னு சொல்லுவாங்க, நம்ம ஐயான்னு சொல்ற அப்பான்ற இடத்துல வச்சு பாக்குறோம். வயதுல அவருக்கு கொடுக்குற சிறியவரா இருந்தா சிவனுக்கு கொடுக்குற வார்த்தையே சொல்றேன், பெம்மான். ஆமா, அப்படிதான் பார்த்தோம். நீங்க அந்த கனவு சிதையும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கனவு சிதைதுன்னு ஏன் சொல்றீங்க? இப்ப நான் ஒரு கருத்து வைக்கிறேன், என்னுடைய கருத்து தவறா இருக்கலாம். அந்த கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா நான் மாத்திக்கிட போறேன். அதானே இது உரையாடல்ல தானே. கட்சியுடைய கோட்பாடு என்ன? உரையாடல் தானே. இப்போ இந்த பார்ப்பனர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாலன், அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து அதை முன்னெடுத்து அவர்களை வந்து தமிழர்களாக அங்கீகரிக்கிற இந்த வேதியர்களை, வேத பிராமணர்களை பார்ப்பனருங்கிற பெயர் கொடுத்து அதை தமிழர்களாக மாற்றுறாங்க. அதை வந்து நீங்கள் பார்ப்பனர் என்ற சொல் இங்கே கொண்டு வராதீங்கன்றோம். பாரி இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாரிக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் எடுத்துன்னு எப்படி ஆய்வு பண்ணுறான்னு தெரியல. ஆனால் பாரி வந்து ஒரு தீர்க்கமான தமிழ் தேசியவாதி. நான் அவனை வந்து மாட்டேன். அவனுடைய ஆய்வில் கொஞ்சம் சில முரண்பாடுகள் இருக்கலாம். அவன் வந்து இந்த விஷயத்தில் தவறு செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிலல வந்து அவங்க படித்தாங்கன்னு தெரியல. இது வந்து இந்த பார்ப்பனன்ற சொல் அவர்களை தான் குறிக்கும். இது குறிக்காது. அவங்கள தனி இனமாக விட்டுடுங்க. அவங்க பார்ப்பனர் அவன் இருக்கிறான், பார்ப்பனர் விட்டுருங்க. அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலையோ அவனை வந்து தமிழ்லேருந்து வேறுபடுத்திப்பார். அவனை தமிழில் கொண்டு வந்தேன்னா இங்கே ஆதி குடிக்கு மிகப்பெரிய சிக்கலையாவது ஏற்படுத்தும். ஏன்னா அவனுடைய மரபணுவு இந்து ஆரிய மரபணுவை சார்ந்தது. வேணும்னா மரபணுவை செக் பண்ணிக்கிட்டோம். இல்லை, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இனத்துலையும் தான் கலப்பணம் இருக்கு. ஆனால் இதில் வந்து அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ தமிழ்குடி பார்ப்பனரை தமிழ்குடின்னு சொல்லி அந்த பார்ப்பனருங்கிற அடையாளத்தோடு இருக்கிற ஐயர் ஐயங்காருக்குள்ள நாங்கள் இங்கே சேர்த்து விட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒருத்தர் இல்லை. பார்ப்பனர்னு யாரும் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஐயர் ஐயங்கார் சொல்கிறாங்க, இல்லை பிராமின் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடைஞ்சோன்னா அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. அவங்கள தமிழராக பார்க்க முடியாது, அதுக்கான இது இல்லை. சரி, ஆமாம். கட்சியில் இப்போ நம்ம நேரடியாக அதுக்குள்ளே போயிடும். அவருடைய இந்த பார்ப்பனருங்கிற பதத்தை வந்து இங்கே இந்த வேதிய பிராமணர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதான் வந்து இல்லை. என்ன இதை இப்போ எனக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியது என்னென்னா, இந்த பார்ப்பனர் அப்படிங்கிறவங்க யார், பிராமணர் அப்படிங்கிறவங்க யார்? பிராமணர்கள், இந்த பார்ப்பனர்கள், இந்த ரெண்டு பேரும் வேறையா ஒருவரா? யார்? பார்ப்பனர்கள்ங்கிறவங்க வேற, அவங்க தமிழ் குடியை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்படுது. பார்ப்பனர்கள் சொல்ற யாருமே தமிழ் குடி இல்லை, பண்டாரங்கள் தான் தமிழருடைய. பார்ப்பனருங்கிற பேர் எங்கிருந்து வந்தது? பார்ப்பு அப்படின்றது வந்து அவங்க வந்து இந்த குறி சொல்றாங்க இல்லையா, பார்ப்பு அப்படின்ற சொல்லுல தான் வருது. பார்ப்புனா இன்னொன்று வந்து பாம்புக்கும் சொல்லு வருது ஆச்சுங்களா. அதை வந்து ஒரு இழிவாகவும் சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க பாம்பை விட ரொம்ப கொடூரமானவங்க சொல்கிறதுக்காகவும் பார்ப்பு அப்படின்னு சொல்கிறது.
அவங்க பல வேதங்களை பார்த்து படிப்பதனால அவர்கள் சொல்லப்படுது. சோழியன் குடுமி சொம்மா ஆடாது. அந்த சோழி யாரு சொல்றாங்க? சோழிய இவர்கள் தான் சொல்றது. ஏன்னா சோழர்கள் இவர்கள் அழைத்து வந்தாலும் அவர் சோழியர்னு சொல்லப்படுறாங்க. கங்கை கரையில இருந்து சோழர்கள் வந்து இங்க வந்து அவங்களை வந்து வேதம் ஓதுறதுக்காக கொண்டு வந்த பிறகு அவர் சோழிய பிராமணர்கள் ஆகுறாங்க. சோழிய பறையர்கள் வேற, சோழிய பிராமணர்கள் ஆகுறாங்க. அவர்கள் அழைத்து வரப்பட்டவர்கள். சரி. அதனால சோழியர்கள்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. சரி. எல்லாமே வந்து என்ன சொன்னா இந்த ஈரானிய பகுதியிலிருந்து வந்தவங்க தான் இங்க இருக்கிற பிராமணர்கள். இன்னும் சொல்ல போனா நம்முடைய இவர் சொல்றாரு இல்லையா, சீமான் சொல்றாரு இல்லையா, பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் கூட என்னுடைய மகளுக்கு பாரதின்னு தான் பேர் வச்சேன், கவி பாரதின்னு தான் பேர் வச்சேன். என்னுடைய மகளுக்கு இன்னைக்கு 24 வயசு என்னுடைய பொண்ணுக்கு. நாங்கள் இன்னைக்கு வந்து பாரதி இல்லை, பாரதியுடைய கவிதைகளை ஈர்க்கப்பட்டவங்க நாங்கள். ஆனால் பாரதி தமிழர் இல்லை, இதுதான் உண்மை. அப்போ பாரதி ஏன் வந்து காசியில் வீடு வாங்கி வச்சிருக்காரு? தமிழ்நாட்டில் இல்லையா இடம் வாங்குறதுக்கு? பாரதியாருக்கு காசியில் வீடு இருக்கா இல்லையா? அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம்ன்றதுக்காக இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தான் பம்பாயில டெல்லியில வீடு இருக்கு, அதுக்காக அவங்க தமிழர்கள் இல்லை. பாரதி மிக அறிவாளி, மிக தெளிவான மனிதன், எல்லாமே தெரிஞ்சு. பாரதியார் வந்து அப்படி இடம் போட முடியாது. பாரதி வந்து ஆரியத்தை தந்தை தான் சொன்னார். எங்கள் தந்தையர் நாடு என்ற போதியில் அப்படின்னு தான் சொன்னார். ஆச்சுங்களா? பாரதி வந்து அவர் தமிழர் இல்லை, ஆனால் தமிழை நேசித்தாரு, தமிழால் கவிதை எழுதப்பட்டார். ஆய்வு போகும்போது கம்பனே தமிழர் இல்லைன்னு சொல்லுது. கம்பனுடைய மகன் தான் வந்து இங்க சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் எழுதுறான், கம்பனுடைய பேரன். இப்படி நம்ம வந்து பார்க்கணும். நம்ம தமிழ் நீங்க தமிழர்கள் அப்படிங்கிறத யாரை வச்சு இடம் போடுறீங்க? என்ன வரையறை? பண்டாரங்கள் கோயில் இருக்கணும், பறையர்கள் வந்து அந்தணர்களா இருக்கணும். அந்தணர்கள் சொன்னா அரச செயல்களே மன்னனுக்கு அறிவுரை கூறங்களா இருந்தாங்க. அரசர்கள் வந்து அவர்களும் பறையர் தான், பராந்தகன் தானே சொல்றாங்க, பறைக்கேசரி தான் சொல்றாங்க. அப்ப அரசனும் அந்தணனும் பறையர்களே, அது ரகரத்துல மாறுது. அதுக்கு கீழே வந்து பண்டாரங்க வராங்க. சரி. அப்ப இவங்க எப்படி வருவாங்க? இல்ல இப்போ அந்த பறையர் அப்படிங்கிறவங்க யாரு? பறையர் அப்படிங்கிறது ஒரு சாதி கிடையாது தானே? பறையர்ங்கிறது ஒரு எல்லாமே வந்து ஒரு குடி தான், சாதின்றது இங்க கிடையாது. குடி அடையாளம் தான், தனித்தனி. இதெல்லாம் தனித்தனி குடி அடையாளம். ஒவ்வொரு குடிக்கு ஒவ்வொரு வேலை. சரி. அந்த குடியை அவன் தொடர்ந்து. பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க பறையரோட சேர்ந்தவங்க தானே? ஏன்னா பார்ப்பனர்கள் என்பது அவங்களுடைய மரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய. இப்போ பாருங்க, ஆதிசங்கரர் இருக்காரு. ஆதிசங்கரன் ஒரு நம்பூதிரி பிராமணன். இந்த நம்பூதிரி பிராமணன் கௌடபாதரை குருவாக ஏற்றுக்கினான். குருவாக ஏற்றுக்கினால அந்த கௌடபாதர் கொடுத்த இதுபடி இவன் வந்து இந்து மதத்துக்கான மதம் இது உருவாக்குறான். அப்போது இந்த கௌடபாதர் யாருன்னு கேட்டால் பௌத்தத்தினுடைய அந்த கொள்கையை தடவி தான் கௌடபாதர் வந்து பௌத்தத்தை நம்ம ஏற்றுக்கிறல, பௌத்தத்தை யார் ஏற்றுக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்து மதத்தை உருவாக்குறாங்க. ஆச்சுங்களா? நான் என்னுடைய இதில் கூட போட்டிருந்தேன், அந்த படத்துங்கெல்லாம் போட்டிருப்பேன். இது புத்தருடைய சிலை, இது வந்து சிவனுடைய சிலைன்னு போட்டிருப்பேன். இதுக்கு அதுக்கு ஒன்று தான் இருக்கும். இதுதான் அது, அதுதான் இது. கொஞ்சம் மாற்றம் பண்ணுறாங்க. மக்களை வந்து இவங்க வந்து வழிபடுத்துறதுக்காக உருவாக்குறாங்க. ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா, ராமானுஜர் ஒரு புரட்சி செய்கிறார். அவர்கள் தமிழர்களை இணைத்துக்கிறாங்க. ராமானுஜர் அதாவது வடகலை தென்கலைன்னு இருக்குது அதுலேயே. அப்போ யாரும் ஏற்றுக்கிட்டல பாருங்க. நீங்கள் என்னதான் மதத்தில் சேர்ந்தா கூட இனத்தோடு தான் சேரும். அப்போது ராமானுஜர் வந்து ஒரு மாலிய மதத்தை உருவாக்கும் போது கூட, வைணவ மதத்தை உருவாக்கும் போது கூட எல்லாரும் சேர்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன வராங்கன்னா, ரெண்டு பேரும் நான் தான் நீ தான் வரும்போது அவன் வடகலை போடுறான், இவன் தென்கலைன்னு நாமத்தையே வேற பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? இதுதான். அப்போது ஏன் இங்க வந்து அந்த பிரச்சனை இல்லை? இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது. யாரு? சைவர்கள் சொல்லக்கூடிய அந்த சைவ பிராமணர் யாருமே தமிழர் கிடையாது. வைணவ பிராமணர்ல தென்கலைகள் தமிழர்கள். இதை விட வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? அப்ப இப்ப இங்க இருக்கிற இந்த பிராமணர்கள் யாருமே தமிழர்கள் இல்ல அப்படிங்க? தமிழர் இல்ல. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நீங்க ரொம்ப சுத்தி குழப்புறீங்க. இப்போ பாப்பானுக்கு மூப்பான் பறையன், கேட்பார் இல்லாமல் கீழ் சாதியா ஆனான் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கு புழக்கத்துல இருக்கு. அதுக்காக பிராப்பன் வந்து நம்ம இனம் ஆயிடுமா? இனம் ஆகாது. அவன் நம்ம இனமே கிடையாது. இல்ல, பார்ப்பனர் அப்படிங்கிற பெயர் பதம் இங்க உள்ள தமிழ் குடியை சார்ந்ததுதான். இந்த பார்ப்பனர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் சரி, நான் என்ன சொல்றேன்னா, அது எந்த தமிழ் பார்ப்பனர்ல எந்த மரபணு சார்ந்து வராங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, தமிழ் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க இங்க உள்ள தமிழை. ஐயா நீங்க சொல்றது ஐயர் சொல்றீங்க. ஐயர் என சொல்லல ஐயா. இந்த பார்ப்பனர் அப்படிங்கிற எப்படி பறையர் அப்படிங்கிறது சாதி இல்லையோ அதே மாதிரி பார்ப்பனர்ங்கிறதும் சாதி கிடையாது. பார்ப்பனர் என்பது ஒரு நிலை, அந்தனர் என்பது நிலை. நீங்க அந்தனர் என்பது நிலை, அந்தனர்ங்கிறது வந்து நீங்க பறையரோட ஒப்பிடுறீங்க.
அந்தனர் அந்தனர் என்பவர் அறவர், அவ்வளவுதான் தானே. அந்த அறவர் அந்த தம்பியாவும் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். சரி, அந்த நிலை அடைகிறது BA பட்டம் வாங்குறதுக்கு யாருனாலும் வரலாம். இந்த நாடார் தான் அரசியல் செய்யறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். சரி, போனார் தான் வரணும் அப்படிலாம் இல்ல. இன்னும் மிலிட்டரியில சேரவும் யாருனாலும் சேரலாம் இல்ல. சரி, நீங்க அப்படிதான் பார்ப்பனர் நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் பார்ப்பனர் அப்படிங்கிற பதம் இங்க இருந்தது. பார்த்து கணித்து சொல்லக்கூடியவர்கள், பார்த்து மக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள். நீங்க அப்படி ஒரு கணிதத்தை எடுத்து சொன்னீங்கன்னா நீங்களும் பார்ப்பனர் தான். இப்ப அந்த பார்ப்பனர்கள் வேற, இந்த இவர்களுடைய தாய்மொழி தமிழ் தான். ஆனால் இப்போ கோயில்ல இருக்கிற வேதியர்கள் என்பவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கறதான் வாதம் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த வாதத்தை தான் எழுதுறீங்க. ஆமா, அதுதான் எழுதுறேன். அப்போ அவர்கள் பார்ப்பனர்னா அவங்க எந்த மரம்? இப்போ தமிழ்ல வந்து குடி அடையாளங்க இருக்கியா, இந்த குடி அடையாளத்துல பார்ப்பனர்ன்ற ஒரு குடி அடையாளம் எங்க காட்டுது? யாரு எடுத்து காமிச்சிருக்காங்க இது பார்ப்பனர் குடின்னு சொல்லிட்டு? எந்த ஆய்வுங்க எடுத்து உங்களுக்கு காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வன்னியர்களே காட்டுறான், பல்லர்களுக்கு குடி அடையாளம் காட்டுறான், தேவருக்கு காட்டுறான், எல்லா சாதிக்கும் வந்து குடி அடையாளம் காட்டுறாங்க இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு, பறையர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பல்லர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த நீங்க சொல்ற பார்ப்பனர்ல எந்த குடி அடையாளம், எந்த ஆங்கில அரசு வந்து அது கெஜெட்ல எடுத்துக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பறையரோட இதுல தானே வர்றாங்க. குணா அவர்கள் எல்லாம் சொல்றது இந்த கருத்து தானே சொல்றேன். குறிப்பாக பார்ப்பனர்கள் என்பவர்கள் வள்ளுவர்களை தான் குறிக்கிறது. வள்ளுவ பார்ப்பாரியமே வேறையா? வள்ளுவ பார்ப்பாரியமே வேற. அது வந்து ஆய்வுல போறாங்க அவங்க. பார்ப்பனர்கள் சொல்றது ஒரு காலம் அவங்க தானே பார்ப்பனர்களா இருக்க முடியும். இங்க இந்த வேதியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஐயர் இருந்திருப்பாருல்ல, அவங்க ஒரு பார்ப்பனர் இருந்திருப்பாருல்ல, அவர் யாரா இருப்பாரு? அவர் இங்க உள்ளவரா தானே இருப்பாரு. ஐயா இருந்திருக்கலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்தனர் கூட நம்ம எடுத்துன்னு வரலைங்க. அந்தனர் சொல்ல பறையர் தான் சொல்றோம். இப்ப அந்தனரையோ இல்ல பார்ப்பனரையோ நம்ம இங்க எடுத்துன்னு வர தேவையில்லைன்ற. இப்ப நீங்க தான் சொல்றீங்க பொது ஆயிடுச்சுன்றீங்க. அது பொதுவானது விட்டுருங்க. நீங்க பிராமணருக்கும் இப்ப இங்க எடுத்துட்டு வாங்க, அது பொதுவா இருக்கிறதா இருக்கட்டும். இப்ப இங்க இருக்கிற நானே பார்ப்பனர் திராவிட அரசியல் என்ன பண்ணிடுச்சுன்னா, இங்க உள்ள பறையர்களை எதிர்க்கிறதுக்கு, அது அந்த பிராமணர்களை எதிர்க்கிறதுக்கு பறையர்களை பயன்படுத்துது. அதோட சேர்த்தது அந்த பிராமணர்களுக்கு பார்ப்பனருங்கிற இந்த பறையர் பிரிவுல இருக்கிற இன்னொரு பிரிவான பார்ப்பனருங்கிற பட்டத்தை தான் எதிரியா கட்டமைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான், அது பார்ப்பனர் அந்தனர்ன்றது ஒரு பொது சொல்லுது. அது யார் வேணாலும் போட்டுக்கலாம், அதை விட்டுடுங்க. அது சாதிக்குள்ளே வராது. அது ரெண்டுமே சாதிக்குள்ள தனி ஒரு அடையாளம். அது இப்ப குணா அந்தனர் தானே. குணா அந்தனர் தான். இப்ப அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க? நாம தான் அவர் அந்தனரா ஏத்துன்னு இருக்கிறோம். இப்ப அவர் வந்து அவர் படுற செயலுக்கு நாம வந்து அவர் வந்து அந்தனரா ஏத்துன்னு இருக்கோம். ஆனாலும் அவர் பறையர் தானே. அவர் இன்னொரு சாதியா கொடுக்கட்டும், இன்னொரு இப்போ வேற ஒரு சாதியா கொடுக்கும், அவருக்கு அந்தனர் பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா அவர் அரசியல இருந்து அவர் அந்தனரா கொடுக்கும். அப்படியே ஒரு பார்ப்பனர் கூட கொடுத்துட்டு போங்க. ஆனா வேத பிராமணரையும் வேஷ பிராமணரையும் ஏன் இங்க கொண்டு வரீங்க? நம்ம இதான் சொல்றோம், அவனை தனிச்சு விடு, அவனை தனிச்சு பாரு, இனத்தோட கொண்டு வந்து சேர்க்காதன்ற. நம்ம அதாவது இந்த பார்ப்பனர்களை நீங்க வந்து தமிழர்களாக சேர்க்காத, தமிழர்களாக கட்டமைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை தமிழுக்குள்ள கொண்டு வந்து அது ஒரு தமிழ் இனமா மாத்தாதீங்க. எப்படி நாயுடுகளை ரெட்டிகளை நீங்க தெலுங்கர்களா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இவர்களையும் பெரம்பலினரா வச்சுக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு சொல்றோம். அவர்களுக்கு நீங்க இங்க உள்ள தமிழ் குடியான பார்ப்பனர்ங்கிற அடையாளத்தை நீங்க கொடுத்து இது பண்ணாதீங்க. ஆமா, அதாவது ஆந்திராவில் ஓரங்கல்ல ஆட்சி செய்த கௌதமி புத்திர சதகரணி, கௌதமபுத்திர சதகரணி என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த நிலத்தை வெற்றி கொள்ள முடியாதனால ருத்ரதாமன் வடக்க வந்து இன்னைக்கு இருக்க காந்தாரத்தை கைப்பற்றுறான். காந்தாரத்தை கைப்பற்றிய பிறகு அங்கிருந்து இவன் என்ன பண்றான், என்னுடைய மகளை நீ திருமணம் செஞ்சுக்கோ, உனக்கு அபரந்தா என்ற ஒரு நிலப்பரப்பை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கு, இவனுக்கு சொல்றான். அப்ப இவன் என்ன பண்றான், அவனுடைய மகளை இவன் திருமணம் பண்ணிக்கணும், அபரந்தா என்ற நிலப்பகுதியை வாங்கிக்கிறான். ருத்ரதாமனுடைய மகளை திருமணம் செய்ததுக்காக அவனுக்கு பின்னால ஒரு கூட்டத்தை அனுப்புறான், தன்னுடைய மகளுக்கு பாதுகாப்பும் இது பண்ணி அனுப்புறான். அந்த கூட்டம் தான் வந்து பிற்காலத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்களும் தெலுங்கு பார்ப்பனர்களாக உருவாகிறாங்க. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. தெலுங்கு பார்ப்பனர்களுடைய வரலாறு இது. இப்போ என்னன்னா, தெலுங்கு பிராமணர்கள் நீங்க அவர்களுக்கு பார்ப்பனர்கள் சொல்லாங்க, பார்ப்பனர்கள் இங்க உள்ள தமிழர்கள். நீங்க அவர்களை எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சு, அது வந்து அது பழகி போச்சு. இல்ல அதுக்கு என்னன்னா திராவிட அரசியல் பண்ண கோளாறு. ஆமா, பாப்பான்னு அவனை சொல்ல. இங்க உள்ள தமிழ் குடியோட அடையாள பெயரை பிராமணர்களுக்கு கொடுத்து அவர்களை திட்டுறதுக்கு இந்த வசை சொல்ல பயன்படுத்தி இன்னைக்கு அதே அவர்களோட அடையாளமா மாறி போச்சு. இது ஒரு சிக்கல். இப்ப பாருங்க, இல்லை இப்போ நீங்கள் இந்த அரசியலுக்கு வாங்க. இப்போ சீமான் அவர்கள் இவர்களுக்கு இந்த வேட்பாளர்களாக அறிவித்ததில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? உடன்பாடு எனக்கு மட்டும் இல்லை, தமிழர் தேசியத்தை ஆதரித்து சீமான் பின்னால் இன்னும் அத்தனை பேருக்கும் ஒரு அதில் தான் சீமான் அவர்கள் தான் பல்வேறுக்கு தான் இடம் கொடுத்துருக்காரு. ஏன் உங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறீங்க? ஐயா, கட்சியுடைய கோட்பாடு என்ன, நாங்கள் யாரோடவும் கூட்டணி கிடையாது.
திராவிடத்தோட கூட்டணி கிடையாது, ஆரியத்தோட கூட்டணி கிடையாதுன்ற. அப்போ திராவிட மக்களோட கூட்டணி வச்சுக்கலாமா? இப்போ இது என்ன அது என்ன? அத்தைக்கு மீசம் அவர்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில இடப்பங்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கறது யாரும் இங்க இருக்கிற பிரமுலினரை நீங்க தான் சொல்றீங்க. பிரமுலினரை வெறுக்கவே இல்லையா? சீமான் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு சீமான்? ஆளு வாழ எல்லோருக்கும் உரிமை உண்டு, வாழ்ந்துட்டு போங்க, ஆள உரிமை இல்லைன்னு சொன்னேன். இப்ப இது என்ன? இது அது அவர்களுடைய எம்எல்ஏ அவர்கள் சார்ந்த சட்டமன்ற, அது ஆளுங்க சட்டமன்றத்துக்கு போன என்ன பண்ண போறான்? ஆளதானே போறான். அவர் என்ன சொல்றாரு? முதன்மை அமைச்சர், முதலமைச்சர், ஆட்சி மன்றம் தானேயா? ஆட்சி மன்றத்துல அவங்க அமைச்சராக போறாங்க, அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க. எம்எல்ஏ என்ன? ஆட்சி மன்றம் தானே அது. ஆமா, அதுக்காக ஆட்சி மன்றத்துல இருக்கிறது ஒருத்தங்களும் அவங்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பாசிச சிந்தனை இல்லையா? இப்ப நீங்க தான் சொன்னீங்க, நாங்க சொல்ல. அவர் தான் பல தடவை சொல்றாரு, எல்லாரும் வா, யாருனாலும் வா, இரு, ஆளு, வாழு, வாழுன்னு சொல்லு. ஆனா ஒரு படி நாங்க முன்னாடி இருப்போம்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு உங்களுக்கு? வாழ்ந்துட்டு போங்க, ஆளக்கூடிய உரிமைங்க கொடுங்க. எம்எல்ஏ தானே. எம்எல்ஏ என்ன? எம்எல்ஏ என்ன? இவர் தானே முதல்வருங்கிற ஆட்சி மன்றத்துக்கு போறல அதிகாரம். நீங்க இப்போ பிரமுலினர் இப்போ வந்து மும்பைல தமிழ் எம்எல்ஏ இருக்காரு, அதனால வந்து அவரு வந்து அது அவன் தனியா நிக்கட்டாயா? இப்போ உனக்கு இந்திய அரசியல் சாசனம், அவர் பாஜக சார்பா தான் மும்பைல தமிழ் எம்எல்ஏ உருவானாரு. இது ஒரு கட்சியா? இது ஒரு கட்சி. இங்க தனிச்சா எல்லாரையும் சேர்த்து தானே பயணிக்க முடியும். அவனுக்கு தேவையான, அவனுக்கு அங்கீகாரம் இருக்கு. நான் தனிச்சு, நீ போட்டியிடு. அவன் கன்னடக்காரனா, அவனுக்கு இந்த மண்ணில் சிறுபான்மை மக்களுக்கான உரிமை இருக்கு. அந்த முறைப்படி அவன் வந்து ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டான், கன்னடர்கள் அமைப்பு, சிறுபான்மை அமைப்பு, கன்னடர்கள் வச்சுக்கிட்டு அவன் வந்து தேர்தலில் நிற்கிட்டான். தெலுங்கர்கள் அவர் ஒரு அமைப்பு வச்சு அவங்க தேர்தல், அவங்க மக்களுக்காக அவங்க ஒரு பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்குள்ள வந்து ஏன் வந்து அவனுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற? அப்ப நாம் தமிழர்ல முழுக்க தமிழர்கள் மட்டும் தான் இருக்கணும். தமிழர்களுக்கான அமைப்பு தமிழர்கள இரு. அவங்க அப்படி சொல்லலையே. நம்ம அவங்க பிரதிநிதித்துவம் வந்து நாம் தமிழர் அப்படி சொல்லலையே. வேற எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சிட்டு தான் பயணிப்போம். அப்ப அது நாம் தமிழர் கட்சியின் பேர் வைக்க வேண்டியது இல்லையா? நாம் இந்தியர்னு வச்சுங்க. நாம் திராவிடருக்கு இன்னொரு படிநிலைக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான். இது தெலுங்குகளுக்கு நீங்க சொல்றது வந்து ஒரு இனவாத அரசியல்ல நீங்க பேசுறது பாசிச தன்மையால இருக்கு. அப்ப நீங்க பேரை வச்சிருக்க கூடாது. இங்க வாழக்கூடிய தெலுங்கர்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? இங்க வாழக்கூடிய கன்னடர்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? இங்க வாழக்கூடிய சௌராஷ்டிரர்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? என்ன மாதிரியான இது பார்வை? அவங்க சிறுபான்மை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிறுபான்மை அமைப்பு அவங்க வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்குள்ள தனியா இருந்து போட்டி எடுத்தோம். நம்ம அவங்களுக்குன்னு தனியா கட்சி வச்சு அவங்க நடத்திக்கிட்டோம். நம்ம அந்த அவங்களுடைய உரிமையை தடுக்கல. இப்ப நான் எனக்காக அவங்க நாம் தமிழர்ல வந்து போட்டிட்டு அவர்களுடைய பிரதிநிதியா தானே வர்றாங்க. அவங்க தனியா கட்சி வைக்கலாம்ங்கிறீங்க. அதுக்கு பதிலாக அவங்க நாம் தமிழர் வேண்டாம். இப்போ அது என்ன, என்னுடைய பிரதிநிதித்தை தடுக்குது. அது என்னுடைய பிரதிநிதித்தை பிடுங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆவான், நாளைக்கு அவனே சிஎம் ஆவான். ஒரு கட்சியினுடைய ஒரு வந்துட்ட பிறகு அவன் எந்த நிலைக்கும் போகலாம் இல்லையா? போக முடியாதுன்றீங்களா? போக முடியும். அப்போ தலைமைக்கு அவன் ஒருத்தன் வந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? அந்த சிக்கல் இருக்கனால சிக்கல் இருக்குதுல்ல. அந்த சிக்கல் இப்ப எப்படி ஆரம்பத்திலே முளையில கிள்ளியறி. இப்ப சீமான் இன்னைக்கு வந்து ஒரு தலைமை. அப்ப அது வந்து எல்லாராலையும் அரவணைச்சு பயணிக்கிற பயணமா இருக்காது. அது வந்து தனியா வந்து நாம் தமிழர் மட்டுமா நாம் தமிழர் போடுறாங்க கட்சி. நான் கேட்கிறேன், சீமான் அவர்களுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு போடுறாங்க வெறுமனே தமிழர்கள் மட்டும்தானா? இல்ல எல்லாருமே எல்லா மொழிக்காரங்களும் சேர்ந்து போடுறாங்க. நாம் தமிழ்ல பெருமொழியினர் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகளும் சேர்ந்து. நாம வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்கோம். நாம் தமிழ் கட்சியில் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு வாழும் உரிமை எல்லாருக்கும் உண்டு, வாழ்ந்துக்கும். இந்த பைலாக்கு நம்ம மாறினாதான் நம்ம வந்து துரோகிங்களா மாறும் இல்லையா? அந்த அசூரன்ஸுக்கு மேலே இவங்களுக்கு என்ன அசூரன்ஸ் கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அது ஒரு இது எல்லாரையும் சேர்த்து அணைக்கும் போது தானே நம்ம வந்து எல்லாரையும் ஜனநாயகப்படுத்தலாம் இருக்கு அப்படிங்கிறது தானே புரிதல். நாம் தமிழர் ஜனநாயக மாதிரியான ஒரு அரசியல் பயணத்தை கொண்டு போகுது, எல்லாரையும் எல்லா மக்களையும் எல்லா பிரிவினரையும் சேர்த்து பயணிக்குது அப்படிங்கிறது தானே சரியா இருக்கும். அது ஒரு அமைப்புக்குள்ள தேவையில்லையா? அப்ப நாம் தமிழர் கட்சின்னு எதுக்கு தேவைங்க? நாம் தமிழர்னு வச்சிருக்கிற பேரு. அப்ப நாம் தமிழர்னு கட்சி வச்சிட்ட பிறகு அவர் தெலுங்கருக்கு என்ன அங்க வேலை? வீட்டுல இப்ப பாருங்க, நாம் தமிழர் கட்சியில தெலுங்கரா தானே வந்து சேர்றாரு. அவர் அங்க வந்து தன்னை தமிழர்னு சொல்லியே, அவர் தன்னை தெலுங்கர் தான் சொல்லி அண்ணன் ஸ்ரீதர் இருக்காரு. வேண்டாம், அவர் வந்து ஸ்ரீதர் நான் தெலுங்கர் அப்படின்னு தான் சொல்லி பாருங்க. அது இணைச்சதுதான் இவ்வளவு பிரச்சனை. தெலுங்கர்களுக்கு உரிமை, அதாவது உறுப்பினராக கொடுத்ததுனாலதான் இப்ப அவங்க தேர்தல் வரைக்கும் வராங்க. கொடுக்காத நீக்கு. இது வந்து ரொம்ப ஜனநாயகமற்ற ஒரு அரசியலால இருக்குது. ஜனநாயகம் பாருங்க. இப்ப திமுக இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போன, இப்ப கர்நாடகத்துல எங்களை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து வேற மக்களை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. இது இந்திய அரசியல் சாசனுக்கு உட்பட்ட ஒரு தியரி இல்லைங்களா? இது உள்ள அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே வந்து இந்த பங்கீடு வந்து தனித்தனியாக அவங்கவுங்க எல்லாம் பறிச்சுக்கிறான்றதுக்காக தான் நாம ஒரு நமக்கான ஒரு பங்கீடு தேவைக்காக தான் நாம வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறோம். இது வந்து எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு நம்மளை பாழ்படுத்துறாங்கன்னு நாம ஒரு அமைப்பு கட்டுறோம்.
இது தமிழருக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற அமைப்பெல்லாம் திராவிட கட்சிகள்லாம் இருக்குது. அவன் தமிழர், கன்னடம், தெலுங்கு எல்லாம் இருக்கிறான். இந்த பக்கம் அதிமுக அவன் தான் இருக்கிறான். மற்ற அமைப்புகள் அவன் தான் இருக்கிறான். ஒருத்தன் கூட நேற்று வந்த கட்சி கூட திராவிட கட்சின்னு பேர் வச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து சலிச்சு போய் தான் நாம் தமிழர் கட்சின்னு உருவாக்குனார். அதாவது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக உருவாக்கப்பட்ட கட்சி இது. சீமான் பின்னால இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நிற்கிறாங்க பின்னால, இல்லையா? நீங்க சீமானை ஆதரிக்க தானே செய்றீங்க. உயிர் ஆதரிக்கன்னு சொல்றோம்ல, நம்ம அப்படி இப்படி ஆதரிக்கல, உயிர் ஆதரிக்க. இவ்வளவு கோபம் வருதுன்னா அங்க நடக்கிறது நம்ம வந்து சுட்டி காட்டுறோம், அவரை புறக்கணிக்கல, சுட்டி காட்டுறோம். இந்த தவறு வந்து கலைங்க, நாளைக்கு இது நமக்கு எதிராக போவோம். இன்னைக்கு சீமான் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருக்கும்? சீமான் எல்லாரும் அரவணைச்சுன்னு போறாரு, மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை இருக்கு, போவோம். சீமான் எத்தனை காலத்துக்கு இருப்பாரு, தமிழடியான எத்தனை காலத்துக்கு இருப்போம், நீங்க எத்தனை காலத்துக்கு இருப்பீங்க? இது கட்சி அமைப்புன்றது காலத்துக்கு இருக்க வேண்டியது இல்லையா? அப்ப இந்த காலத்துக்கு இந்த அமைப்பு இருக்கணும்னா என்ன பண்ணோம்? இதுக்கான அந்த கட்டமைப்பு சரியா இருக்கணும்ல. இப்ப நாளைக்கு வர தலைமை அப்படி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறீங்க. அப்படி இருந்தாதான் நாளைக்கு அந்த கட்டமைப்பு இது காலத்துக்கு இருக்கும். அப்ப அது குடிவழி தேசியம், குடிவழி கட்சியெல்லாம் மாறி இனவழி தேசியம் தான். இப்ப இனவழிக்காக தானே இப்ப கர்நாடகம், இனவழிக்காக தானே தமிழ்நாடு, இனவழிக்காக தானே ஆந்திரா, இல்லைன்னா எல்லாமே இருந்திருப்பா இல்லையா? அப்ப கர்நாடகம் நீ ஏன் தனியாச்சு, தமிழ்நாடுன்னு எதுக்கு தனியாச்சு? இங்க இருக்க பிறமொழியினர் தேர்தலில் போட்டியிட கூடாதுங்கிறீங்க. போட்டியிட்டுங்க, அவங்க தனிச்சு போட்டியிட்டோம். அவங்களுடைய தனக்கு பிரதிநிதி அவங்க காத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவங்க வந்து இப்ப தெலுங்கருங்க ஒன்னா சேருங்க, நீங்க வந்து தேர்தலில் போட்டிருங்க, நீங்க தான் 40 விழுக்காடு தெலுங்கர்கள் கட்சி உருவாக்கி நாம் தமிழர் கூட கூட்டணி வச்சுக்கலாமா? எது அது தேவையில்லைன்றதுனாலதான் இவ்வளவு நாள் தமிழ் எந்த கட்சியோடும் இல்லாம தனிச்சு போட்டிருந்தனாலதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உலகம் முழுக்க உலகத்துல எத்தனை மக்கள் வந்து பாக்குறாங்க. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேல வர்றதுக்கு காரணம் என்னன்னா சமரசம் இல்லாத சமராடி இருக்கும். எந்த கட்சியோட சொல்றீங்க சமரசம் இல்லாம இது பண்றாங்க பேர இதுல விமர்சனம் பண்றீங்க. அது இது வந்து ஒரு ஜனநாயகப்படுத்தல் தானே, எல்லாருமே சேர்த்து. இது கூட சமரசம் பண்ணாதீங்கன்ற நம்ம இது சமரசம் பண்ணிக்கிட்டு தான். இது திராவிட கட்சியோட சமரசம் பண்ண முடியல, வேண்டான்றீங்க. அப்புறம் திராவிட மக்களோட வந்து சமரசம் பண்ணிக்கலாமா? அப்ப இது வேற. அது அத்தைக்கு மீசம் அடிச்சா சித்தப்பா. உங்களுக்கு சித்தம்மா வேணுமா, அத்தை வேணுமா, நீங்க முடிவு பண்ணீங்க. இருக்கிறது ஒண்ணுதான். ஒண்ணுக்கு மீசையை எடுத்தா இது ஆச்சு, மீசையை வச்சு அது ஆச்சு. இப்ப இந்த கோட்பாடு எப்படி இருக்கு? இது ஏமாற்று தானே. இதுக்கு வேணான்றோம். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்களுடைய பாதை, உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்கு, சீமானுடைய சிந்தனை நல்லா இருக்கு. இது நாம பார்த்துட்டு இதனால அடி வாங்கி வாங்கி இன்னைக்கு நம்ம விழுந்திருக்கிற மீண்டும் ஏன் அங்க வரீங்க? ஓட்டு பொறுக்கி அரசியல் இல்லாம எந்த சமரசம் இல்லாம நடந்த, என்ன சொல்ல போனா ஒரு புனித தமிழருக்கான இறையாண்மை உள்ள ஒரு அமைப்பாக தான் நாம் தமிழர் கட்சி இதனால் வந்தது. இன்னைக்கு அதுல சின்ன ஓட்டம் விழுது. பறையர்னு சொல்றதுக்கு மனம் வரல, எல்லா குடி பேரையும் சொல்லுது, இது வரல. இது ஒரு கரும்புள்ளி. இரண்டாவது, இது மாதிரி வந்து மற்ற குடி தேசிய மக்களை உள்ள கொண்டு வர்றது. இது சீமான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். சீமானுக்கு அடுத்த தலைமுறைக்கு இது இந்த அமைப்பு கடத்தணுமா வேண்டாமா? இது சீமானும் முடிஞ்சு போயிடணுமா இந்த அமைப்பு? இப்ப அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கடத்தணும்னா அதுக்கு ஒரு நம்ம இடம் விடக்கூடாது இல்ல. நாம் தமிழரே பிறமொழியினர் கைப்பற்றிடுவாங்கிறீங்க. கைப்பற்றுவாங்க, கண்டிப்பா ஆகும். உள்ள வர கட்சி பேரே நாம் தமிழர், பிறமொழியினர் எப்படி அதுல கைப்பற்ற முடியும்? ஐயா தெலுங்காரனே இப்ப நாம் தமிழர் கட்சி, பழந்தமிழர்னு ஆதி தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்துறான். ஸ்டாலின் எல்லாம் போறானுங்க. ஒருத்தன் கூட இல்ல, எல்லாம் தெலுங்காரன் தான். நம்ம ஆதி தமிழர் அவன் இங்க வந்து தமிழர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு தமிழரே இல்லாதவங்க நாங்க ஆதி தமிழர்னு போய் நிக்கிறோம். நம்மளுக்கு வந்து கேடு அது. அவங்க கட்சி நடத்துறான், தமிழகத்தில் முதலமைச்சர் அங்க போறாரு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? யாரும் தன்னுடைய இனநலம் இல்லாம உள்ள வர மாட்டாங்க. இது முதல்ல புரிஞ்சுங்க. நான் இங்க வந்து பேசுறேன்னா என்னுடைய குடிநலம் இருக்கு, இதுல ஒண்ணு என்னுடைய இனநலம் இருக்கு. இந்த இனநலமும் குடிநலமும் இல்லாம நான் இங்க வரல இல்லைங்களா? இது எல்லாருக்குள்ள இருக்கும். அதுக்கு நம்ம வழி விடுறது வேண்டாம் அப்படின்ற நம்ம. நான் என் வீடு, என்னுடைய குடும்பம், இதுக்குள்ள மத்தவனுக்கு என்னத்துக்கு வழி கொடுக்க இடம் கொடுக்குற நீ? ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.